Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு புக் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க நினைக்கலாம் போன வீடியோ வந்துட்டு ஏதோ ஜூன் ஜூலை ரேப் அப்னு போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு புக் ஹால் போட்டிருந்தேன். என்னன்னா தஞ்சாவூர்ல வந்துட்டு ஒரு புக் ஃபேர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் நம்ம நியூ புக்ஸ் எதுவும் வாங்கலை. போயிட்டு சில செகண்ட் ஹேண்ட் ஸ்டால்ஸ்லாம் ஒரு 2 or 3 இருந்தது. அதில் வந்து 2 ஸ்டாலில் போயிட்டு 6 புக்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ அந்த புக் ஹாலில் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போவே என்னோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ நிறைய புக்ஸ் வாங்கிட்டோம், ஆல்ரெடி புக் ஷெல்ஃபில் வேறு படிக்காத புக்ஸ் அவ்வளோ இருக்குது, இப்போ வேறு இந்த 6 புக்ஸ் இருக்குது. அண்டு கரண்ட் ரீடுன்னு பார்த்தாலே 2-3 வச்சுருப்பேன். பத்தாததுக்கு கிண்டலில் சப்ஸ்கிரிப்ஷன் வேறு இன்னும் 2 monthsக்கு இருக்குது. ஸோ அதில் வேறு அவ்வளோ புக்ஸ் இருக்குது. ஸோ என்னை சுற்றி நிறையா புக்ஸ் இருக்குது. பட் படிக்கிறதுக்கு தான் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. பட் பரவாயில்ல, நம்ம வந்து எப்போ புக்ஸ் வாங்கினாலும் இமீடியட்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டு புக் ஷெல்ஃபில் இருந்துட்டு போட்டு நம்ம 3 monthsக்கு அப்புறமோ 5 monthsக்கு அப்புறமோ இல்லை 1 year ஆகட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பிக் பண்ணி படிக்கலாம். ஸோ எப்பப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வாங்கி வச்சிடலாம். அண்ட் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ரீட் பண்ணலாம். இல்லை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டே போயிட்டே கூட இருக்கலாம். புக் ரீடிங் தனி, புக் வாங்குறது தனி, ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஹாபீஸ். ரெண்டையும் போது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே பெங்களூரில் வந்துட்டு நான் எனக்கு ஏதாவது ஒரு புக் ஸ்டோர் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு, ஏதாவது அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருக்கணும். சும்மா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். நல்லா இருந்துச்சுன்னா வாங்கலாம், அப்படி இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு புக் ஸ்டோர் கண்டுபிடிச்சி, கோரமங்கலாவில் புக் ஃபேர் அப்படின்ற இதுதான் அந்த புக் ஸ்டோரோட நேமே. ஸோ அந்த இடத்த பார்த்துருந்தேன். புக் ஃபேர்னு போட்டோன்னே நான் என்ன நினச்சேன்னா, சரி ஏதோ கொஞ்ச நாளைக்கு புக் ஃபேர் போட்டிருக்காங்க போல் அப்படின்ட்டு நினச்சேன். அப்புறம் வந்து கூகுள் ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ 3 yearsக்கு முன்னாடி 2 yearsக்கு முன்னாடி இருந்த பிக்சர்ஸ்லாம் இருந்தது. சரி ஓகே, புக்கு கடை நேமே புக் ஃபேர் தான், சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போனேன். அங்கே நான் ஆல்ரெடி கூகுள் ரிவ்யூஸில் பார்த்தப்போவே ரொம்ப buy 3 books at 500, buy 3 books at 100, buy 3 books at 300 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போவே தெரியும் அது செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் தான் இருக்கும், நியூ புக்ஸ்லாம் இருக்காது அப்படி தான் நினச்சேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் நியூ புக்ஸும் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் புக்ஸும் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹேண்ட் புக்ஸுமே பார்த்தோன்னா யூஸ் பண்ண மாதிரியே இல்லை. ஸ்பைனெல்லாம் சில இடத்துல டேமேஜ் ஆகாமல் அவ்வளோ புக்ஸ் இருந்தது. அண்ட் பெருசாக ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து பர்சனலி நான் வந்து மோஸ்ட்லி புக்ஸ் எல்லாம் வந்துட்டு அமேசானில் தான் வாங்குவேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கிற புக்கோ இல்லை எனக்கு படிக்கணும்னு தோன்ற புக்கு, பர்சனலி சில திங்ஸ்லாம் படிக்கணும்னு தோணுமா, ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் அப்பப்போ ஆட் டு கார்ட் போட்டு வைப்பேன். வாங்கலை அப்படின்னா சேவ் ஃபார் லேட்டரில் போட்டு வச்சுருவேன். ஸோ புக் ஷாப்பிங் அப்படின்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது அமேசான் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா ஏதாவது புக் ஃபேர் போட்டாங்கன்னா அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு தோணும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு புக் ஸ்டோர் போகணும், ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு தோணிகிட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக் ஸ்டோர் போய் பார்த்தேன். போய் பார்த்துட்டு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா, இந்த ஒரு 4 புக்ஸ் தான் வாங்கினேன். ஸோ இதை எப்படியும் நான் இப்போ அமேசானில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நியூ புக்ஸாக தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து 800 to 1000 வந்திருக்கும் இந்த 4 புக்ஸ் மட்டுமே. இந்த 4 புக்ஸ் தான். அதே இந்த புக் ஸ்டோரில் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 549க்கு வாங்கினேன். அண்டு 600 கூட டச் பண்ணல. ஒரு புக்கோட ஒர்த்து 200 கூட இல்லை, அந்தளவுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தது. அண்டு நிறையா இருந்தது. நான் சில புக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச புக்ஸ்லாம் நிறையா ஹார்ட் கவரில் இருந்தது. ஸ்டீஃபன் கிங் புக்ஸ்லாம் அவ்வளோ இருந்தது. எனக்கு இந்த ஸ்டீஃபன் கிங்கோட இட்டு, த ஷைனிங்கு, தி ஸ்டாண்டா அந்த மாதிரி புக்ஸ்லாம் பார்த்து ஞாபகம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அங்கே இருந்தது. 250க்கு பேப்பர் பேக் போட்டிருந்தாங்க. அண்ட் ஹார்ட் கவர் பார்த்தோன்னா 300க்கு போட்டிருந்தாங்க. 300 or 450 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இதே அமேசானில் வாங்கியிருந்தோம்னா ரேட் பயங்கரமாக இருந்திருக்கும். இல்லை வேறு ஏதாவது புக் ஸ்டோரில் போய் வாங்கியிருந்தாலும் ரேட் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் அங்கே வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தது. ஸோ நான் அதை வாங்கலான்னு பார்த்தேன். பட் அதெல்லாம் பேஜஸ் அதிகமாக இருக்கும். அதை நான் எப்படியும் டெடிக்கேட்டடாக உட்காந்து படிக்கிறதுக்கு இப்போது வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அந்த புக்ஸ்லாம் விட்டுட்டு வேறு ஏதாவது புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போனப்போ ஒரு இடத்துல வந்துட்டு 3 புக்ஸ் பிக் பண்ணால் 299ன்னு போட்டிருந்தாங்க. நான் போயிட்டு அங்கே பார்த்தேன். அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச புக்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது. அண்ட் அதுலேயுமே நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இந்த புக் சீரீஸ் எடுத்துட்டேன். ஜெனிஹான் எழுதின டு ஆல் த பாய்ஸ் ஐ லவ் பிஃபோர் சம்திங். முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு இந்த மூவி சீரீஸ் வந்து பார்த்துருக்கேன். 3 புக்ஸு, 3 மூவியாகவும் இருக்கும், 3 புக்ஸும் இருக்கும் அந்த சீரீஸில். ஸோ இதுவுமே அமேசானில் ஆட் டு கார்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் சேவ் ஃபார் லேட்டரில் போட்டு அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 புக்ஸ் எனக்கு கிடச்சிடுச்சு. இந்த புக்கும் இன்னொன்று வந்துட்டு இந்த புக்கும் கிடச்சிடுச்சு. அண்ட் 3rd புக் வந்து தேடி தேடி பார்த்தேன், அந்த இடத்துல கிடைக்கல. ஸோ இந்த 2 புக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு 3rd வந்துட்டு இன்னொரு புக் வந்து ஏதாவது வாங்கணும். அப்போ தானே 299 கவர் ஆகும்.
ஸோ வேற ஏதாவது தெரிஞ்ச புக் இருக்கான்னு பார்த்தேன். வேற சில இது இருந்தது, பட் எனக்கு அதெல்லாம் இப்போ வாங்குற மைண்ட் செட்டில் இல்லை. ஸோ அதனால இந்த புக் பிக் பண்ணேன். இந்த புக்கோட நேம் பார்த்தோன்னா த சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்ன்னு போட்டிருக்காங்க. பை ஆத்தர் ரெபேக்கா அலெக்சாண்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பேக் சைட் ரீட் பண்ணி பார்த்தேன். எனக்கு இப்போ தான் த்ரில்லர் ஹாரர்லாம் நிறைய ரீட் பண்ணுறேன்னா, ஸோ அலாங் வித் தட் 2 ரோம்காம் புக்ஸ் இந்த புக்கை நான் பிக் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது 3மே சேர்த்து வந்துட்டு 299 சொல்லியிருந்தாங்க, எடுத்துட்டேன். அண்ட் அப்படியே மறுபடியும் ஸ்க்ரோல்னு வருது பாருங்க, அங்கே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு சில புக் சீரீஸ்லாம் இருந்தது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ராம் சீதா சம்திங் ஒரு புக் சீரீஸ் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் மாதிரி அது இருந்தது. இன்னும் நிறையா இருந்தது, எனக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரல. அதுக்கப்புறம் இது 1000 Splendid Suns அதெல்லாம் வந்து ஹார்ட் கவரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலோ ஹாக்கின்ஸோட ஏதோ இன்டு த வாட்டரோ சம்திங் அந்த புக்கும் வந்து ஹார்ட் கவரில் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ் இருந்தது. நான் எல்லாத்தையும் நான் வீடியோ வேறு எடுக்கலை, நான் சும்மா குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போயிருந்தேன். அங்கே வந்து எது எடுத்தாலும் 215 போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் இந்த புக்கை பிக் பண்ணேன், ட்விஸ்டட் ஹேட் பை ஆனா ஹாங். ஸோ இது ஆக்சுவலி கிண்டல் அன்லிமிட்டட்ல அதில் அந்த ஆப்ஷனில் இருக்குது. இந்த புக் ஆல்ரெடி டவுன்லோடும் பண்ணி ஆல்ரெடி ஏதோ 3 பேஜஸோ 4 பேஜஸோ படிச்சுட்டு வச்சுட்டேன். ஏன்னா டூ மச் ஆஃப் ட்விஸ்டட் சீரீஸ் வந்து லாஸ்ட் மந்த் படிச்சிட்டோம் அப்படின்னு, லாஸ்ட் மந்த்தோ அதுக்கு முன்னாடி மட்டும் படிச்சதுனால இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு படிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா டவுன்லோட் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்போ வேற புக் படிச்சுட்டு இருக்கேன், த லவ் ஆன் தி பிரெயின் அப்படின்ட்டு ஒரு புக், அலி ஹேசல்வுட் எழுதின புக்கு. ஸோ அது கொஞ்சம் போரிங்காக தான் போகுது, பட் இருந்தாலும் நான் அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நான் எடுத்த 2 புக்ஸுமே கொஞ்சம் பேஜஸ் படிச்சுட்டு விட்டுட்டேன். இது இப்போ 200 பேஜஸை தாண்டிட்டேன், இன்னொரு 90 பேஜஸ் கிட்ட இருக்குது. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணக்கூடாது, முடிச்சுட்டு தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு லவ் ஆன் தி பிரெயின் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்துட்டு அன்னைக்கு புக் ஸ்டோரில் 250க்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது பைரேட்டடாக ஒரிஜினலாக இன்னும் எனக்கு சொல்ல தெரியல. பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருக்குது உள்ள, ஆனால் பேப்பர் குவாலிட்டி அதுவும் ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. ஃபாண்ட்லேயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. என்னென்ன டீட்டெயில்ஸ் சும்மா எழுதி வச்சுருப்பேன், பட் பேப்பர் குவாலிட்டி மட்டும் லைட்டாக அந்த 3 புக்ஸ் வந்து பக்கா ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சிட்டேன். பட் இது வந்து ஒரிஜினலா இல்லை பைரேட்டடா, கொஞ்சம் பேப்பர் குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஆனால் இந்த பைரேட்டடும் என்னால் சொல்ல முடியல, ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்குது. பட் ஒரிஜினல்னா கண்டிப்பாக 250க்கு கொடுக்கறது வாய்ப்பே இல்லை. எம்ஆர்பி ரேட் வந்து 600 போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ஆக்சுவலி அங்கே போயிட்டு ஏதாவது விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. பட் இங்கே வந்து நான் இன்னும் விளாக் எல்லாம் எதுவும் எடுக்கலை. முன்னாடி என் தங்கச்சி கூட எடுத்திருப்பேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்திருப்பேன், அப்போல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். இங்கே போயிட்டு எனக்கு இங்கே ஒரு மாதிரி ஷையாக வேற இருந்தது. ஸோ அவங்க கிட்ட ஜஸ்ட் கேட்டுக்கு மட்டும் வந்தேன், வீடியோ வந்து நான் சும்மா குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஜஸ்ட் குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நான் ஷார்ட்ஸாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்னும் விளாக் மாதிரி எடுக்கணும், அது பார்ப்போம். மேபி இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு இன்னும் கொஞ்சம் செட் ஆகிடுச்சுன்னா நான் போயிட்டு எடுப்பேன். இங்கே நிறைய புக் ஸ்டோர் இருக்குது, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பட் அதுக்குன்னு செலவு ஓவராகவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய புக்ஸ் வாங்கிட்டே இருக்கேன், படிக்கிறது தான் ரொம்ப கம்மியாக படிக்கிறேன். இனிமேல் இந்த ஹேபிட்டை வந்து இனிமேல் இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஒரு செட் ஆஃப் புக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 புக்ஸ் படித்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்குவோம். ஒரு புக் படிச்சுட்டு இருக்கப்போ ஆல்ரெடி படிக்காத புக்ஸ் அவ்வளோ இருக்கிறப்ப மறுபடியும் போய் வாங்க வேணாம் அப்படின்னு ஒரு சைடு தோணுது. இன்னொரு சைடு வாங்கி வச்சுக்கோ, இப்போ படிக்கலைன்னா என்ன அப்புறம் படிச்சு தானே ஆக போகிறேன் அப்படின்னு இன்னொரு சைடு தோணுது. ஸோ பார்ப்போம், அது எங்கெங்கே கிடைக்குதோ. ஆனால் வாங்கிடுவேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோதான். வேற எதுவும் ரிவ்யூ வீடியோலாம் இன்மேட்டுன்னு ஒரு புக் படித்தேன், அதுக்கு அப்லோட் பண்ணலாம் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் இங்கே எனக்கு அந்த ஒரு மூடும் இன்னும் வரமாட்டேங்குது. நான் வீட்டில் இருந்தப்போ எனக்கு அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே வந்துடுச்சுன்னா போய் ஒரு வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக புக் ஷெல்ஃப் முன்னாடி உட்காறது, இல்லை அந்த சோஃபா சாட்டுக்கு முன்னாடி உட்காறது, அந்த மாதிரி இருந்தேன். இங்கே வந்து சம்டைம்ஸ் எனக்கு எடுக்கணும்னு தோணுது, சம்டைம்ஸ் இல்லை வேணாம் கொஞ்ச நாள் கழிச்சு எடுப்போம் அப்படிலாம் தோணும். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த புக்ஸ் இருக்கிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் வீடியோ எடுத்துட்டேன். பட் அடுத்தடுத்த வீடியோ வந்து எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் அப்படி இல்லைனாலும் இன்ஸ்டாகிராமில் நான் என்னென்ன படிக்கிறேன் அப்படின்ற அந்த ரீடிங் அப்டேட் வந்து அப்பப்போ போட்டுட்டு இருக்கேன். அண்டு வேற வந்துட்டு இந்த ட்விஸ்டட் ஹேட் புக் இருக்குது. இது வந்துட்டு ஜூல்ஸ் அண்ட் ஜாஷ் இவங்களோட ஸ்டோரி. ஆல்ரெடி நீங்கள் ட்விஸ்டட் சீரீஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் வரது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களை பற்றின ஸ்டோரி. ஸோ சும்மா நான் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் படித்தேன். அது எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது. ஒரு நம்ம ஏதாவது லோவாக ஃபீல் பண்ணுறப்போ, எனக்கு வந்து லோவாக ஃபீல் பண்ணுறப்போ எனக்கு புக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸு, மூவிஸு, சாங்ஸு 3மே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லைனா ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த புக் வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் லைட்டாக கொஞ்சம் சேடாக கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த டைமில்
ஆல்ரெடி லவ் அந்த பிரெயின் புக்கு படிச்சுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இந்த ட்விஸ்டட் ஹேட் புக்கில் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் தான் படிச்சிருந்தேன். எனிமீஸ் டு லவர் ஸ்டோரின்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அது ரீட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாப்பினஸ், எப்படி சொல்றது, அந்த லோவா ஃபீல் பண்றது இல்லாமல் சம்திங் இஸ் தேர், இதெல்லாம் நீ பண்ணினா நீ ஹாப்பியா இருப்ப அப்படின்ற மாதிரி இந்த புக் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அந்த ஒரு சாப்டர் மட்டும் நல்லா இருந்தது. ரிவ்யூ வீடியோவில் ஒரு சாப்டர் மட்டும் நல்லா இருந்தது. ஸோ நான் அடுத்தடுத்து புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஒன் மோர் திங் இஸ் தட் இது ரீசென்ட்லி டென்ஸ் வித் திஸ் மூவி ரிலீஸ் ஆனிச்சா. ஸோ அந்த மூவிக்கு வந்துட்டு August 9 ரிலீஸ் ஆச்சா. ஸோ அந்த வீக்கெண்ட் அந்த மாதிரி டைமில் போயிருந்தேன். ஸோ அதுக்கும் ஏதாவது ஒரு குட்டியாக விளாக் மாதிரி எடுத்துருக்கலாம், அதுவும் பண்ணலை. பட் தட்ஸ் ஓகே. நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போயிருந்தேன். நம்ம புக்ஸில் வந்துட்டு இருக்கிற நிறைய விஷயத்த கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இம்பார்ட்டண்ட்டான சில விஷயத்தையும் அவங்க கவர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, ஒரு லாஸ்ட்டாக வந்து அட்லஸ் வந்துட்டு அந்த ஷோரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃபைண்டிங் நீமோ அந்த ரெஃபரன்ஸே அதில் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இல்லை. பட் தட்ஸ் ஓகே. ஏன்னா புக்கில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு மூவியில் வந்து கவர் பண்ண முடியாது. நம்ம அதுக்குன்ட்டு மூவி நல்லா இல்லை அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆளும் நான் இல்லை. அதுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் ஜஸ்ட் நம்ம புக்கில் படித்தது நம்ம ஒரு இமேஜினேஷனில் வச்சுருப்போம். அதை போய் தேட்டரில் பார்க்குறது இல்லை ஒரு மூவியாக பார்க்குறது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ மூவி பார்க்கலன்னா போய் பாருங்கள். டிஸப்பாயின்மெண்ட் ஆகலாம், பட் தட்ஸ் ஓகே. எல்லாத்தையும் வந்து மூவியில் கவர் பண்ண முடியாது. நமக்கு புக்ஸில் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். பட் அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு மூவி பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா போய் பாருங்கள். இல்லை எனக்கு புக்ஸே போதும் அப்படின்னா தட்ஸ் ஓகே, புக் மட்டும் படிச்சுக்கலாம். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அட்லஸை விட்டுருங்க. அட்லஸும் ஓகே தான். நம்ம ஃபேஸ் வச்சுட்டு இந்த அட்லஸ் வேணாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அட்லஸும் ஓகே தான். பட் அடுத்தடுத்து ஒரு காமான கேரக்டர் மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அண்டு எனக்கு லில்லியோட ட்ரெஸ்ஸு மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி தோணுச்சு. பட் மற்றபடி ஓகே. அண்ட் அலிஷா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் ரயில் கேரக்டரும் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லோரும் வந்து எப்படி வந்து நீங்கள் ரயிலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ரெட் ஃப்ளாகான ரயில் அப்படின்னு சொல்லுவோம். என்ன தான் வந்து ரயில் ரெட் ஃப்ளாகாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரயில் ரொம்பவே பிடிக்கும். இன்பிட்வீன் வந்துட்டு லில்லி அடித்ததுனால எனக்கு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அந்த கேரக்டர் பிடிக்காம போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் லில்லி இல்லாமல் வேறு ஏதாவது ரயிலுக்கு வேறு ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ மூவி ஓகே, நல்லா இருந்துச்சு. பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் இப்போ லைஃப் லேட்லி அந்த மாதிரி சொல்கிறது. புக்ஸ் ஒரு பக்கம் போகுது, மூவிஸ் ஒரு பக்கம் போகுது, ஒர்க் ஒரு பக்கம் போகுது. நான் என்ன எதை நோக்கி போகிறேன்னே தெரியல. நான் போயிட்டுருக்கேன். பட் பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அண்ட் வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அப்டேட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா இப்போ ரீசெண்ட்லி நான் கூகுள் ரீட்ஸ்னே வருது. கூகுள் ரீட்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. ஐயோ, ஏன் இப்போ நான் ப்ளூப்பர் மாதிரி பேசுகிறேன். ஓகே, குட் ரீட்ஸ் அப்படின்ற ஆப் இருக்குல்ல, அது முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ப்ராப்பராக அப்டேட் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் வீடியோ ஒழுங்காக போடலை அப்படின்னா என்னோட ரீடிங் அப்டேட்ஸ் வந்துட்டு அந்த குட் ரீட்ஸில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களும் ஏதாவது ரீட் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட அப்டேட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதில் ஃபாலோ பண்ணுறேன். சப்போஸ் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடலை அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் பார்க்கலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. லொடன்னு ரொம்ப பேசிட்டேன். பட் தட்ஸ் ஓகே. ப்ளூப்பரு எல்லாம் கலந்து தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஒரு எக்ஸைட்மெண்ட், புக்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் படிக்க போகிறோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். இன்னொரு சைடு எதை நோக்கி போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. பட் எல்லா அப்டேட்ஸையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.